பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை சந்தித்தல் என்பது அது ஒரு புதிய அனுபவத்தை கொண்டு வருகிறது. எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாய் தன்னை மறைத்து கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்திக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உருவாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நம்மால் மறுக்கவும் அதை நம்மால் மறக்கவும் முடியாது. எனவே வேதாகமத்தின் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதோ சோதரம், ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே சோதரம் பிறக்கும் பொழுதே பார்வை தெரியாத ஒரு மனிதனை பார்த்தார். இந்த மனிதன் சோதரம் இவர் யாசித்து கொண்டிருந்த இந்த ஒரு மனிதன். இப்பொழுது இந்த மனிதனை பார்த்த இயேசு கிறிஸ்து அவரை கடந்து போகும் பொழுது சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ரபி, இந்த மனிதன் இப்படி பார்வை இல்லாதவனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லாவிட்டால் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவரை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு அவர் மண்ணிலே சேற்றை உருவாக்கி அந்த மண்ணிலே துப்பி அந்த மண்ணிலே சேற்றை உருவாக்கி அவனுடைய கண்களிலே கழுவி அவனை போய் நீ சீலோவாம் குளத்திலே கழுவு என்கிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் என்பதாய் நாம் அறிந்து கொள்வோம். இந்த மனிதன் அந்த சீலோவாம் குளத்திலே போய் கழுவி பார்வையுள்ளவனாய் திரும்பி வந்தான். இப்படி பார்வையுள்ளவனாய் திரும்பி வந்த இந்த மனிதனை பார்த்து சிலர் விவாதமாய் சொல்லுகிறார்கள், இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த பெரிய விவாதம் இவ்விதமாய் மாறுகிறது. சிலர் ஆம் இவன் அவன்தான் என்கிறார்கள், சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இதையெல்லாம் கேட்ட அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் தான் என்கிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனிதன் வந்தான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை பரிசேயர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் பிடித்து இயேசுவை அவன் பாவி என்று சொல்லும்படியாய் அவர்கள் அந்த மனிதனை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய கண்களை திறந்த பொழுதுமா நீங்கள் அவரை யார் என்று அறியவில்லை என்று அவன் சொல்லுகிறான். இந்த மனிதனுடைய அந்த பரிசேயரோடு கூட அவன் பேசுகிற வார்த்தைகள், பரிசேயரோடு கூட அவன் உரையாடுகிற உரையாடல்கள் எல்லாம் நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அவன் இயேசுவை தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்று சொல்லி அவன் சொல்கிற மறுபடியும் அவன் அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே, அப்படியானால் எந்த ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மனிதனை போல ஏதாகிலும் ஒரு குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை சந்திக்கிறதாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் மாறுகிறதாய், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து ஒரு புதிய கிருபை நமக்கு உண்டாகதாய் நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், வேதம் சொல்லுகிறதே,
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று சொல்லி நாங்களும் உம்மை சந்தித்தவர்களாய் உமக்குள்ளாய் இருக்கிறவர்களாய் இந்த பார்வையற்ற மனிதனைப் போல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி வந்த கர்த்தர் ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இதுவரை எங்களை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி கொள்ளுகிற எங்கள் நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட நடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, நாங்களும் புது சிருஷ்டியாய் மாறத்தக்க கிருபை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.